بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் அநேகமான சகோதரர்கள் சகோதரிகள் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்களையும் நோன்பு பிடித்து நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுடைய மாதம் என்று வர்ணிக்கப்பட்ட முஹர்ரமுடைய ஆரம்ப 10 தினங்களையும் சங்கைப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி தென்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை நிலையானதாக ஆக்கி வைப்பானாக. வருடத்தில் 10 தினங்கள் இருக்கிறது. அவைகள் ஹதீஸுகளினூடாக அதனுடைய சிறப்புக்கள், அதனுடைய முக்கியத்துவம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய கடைசி 10 தினங்கள், ரமதானுடைய மாதமே கண்ணியமான சங்கையான மாதம், குர்ஆனுடைய மாதம், தௌபாவுடைய மாதம் எங்களுக்கு தெரியும். அதிலும் கடைசி 10 நாட்கள் மிகவும் சிறந்த கண்ணியத்துக்குரிய சங்கையான நாட்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதனுடைய வெகுமதிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்தில் நோன்பு விதியாக்கப்பட்டதற்கு பிறகு கடைசி 10 தினங்களை எப்படி அவர்கள் கொண்டாடினார்கள், எப்படி கழித்தார்கள் என்பது படிக்கப்பட வேண்டிய ஒரு பாடம். சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து வேலைகளையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு, குடும்பமாக இருக்கலாம், தாவாவாக இருக்கலாம், அனைத்தையும் வைத்துவிட்டு தன்னை பள்ளிவாசலுக்குள்ளேயே சிறைபிடித்து கொண்ட ஒரு இபாதத்து தான் இஅ்திகாஃபுடைய இபாதத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 தினங்கள் பள்ளிவாசலிலே கழித்திருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது இன்னமொரு 10 தினங்கள் தான் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள், ஆரம்ப 10 இரவுகள், 10வது பகல் அது பெருநாளாக இருக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 தினங்கள் நோன்பு நோற்பது ஹராமாக்கப்பட்ட தினங்கள். அதனால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 9 பகல்களும் 10 இரவுகளும் கண்ணியமான சங்கையான நோன்பு பிடிப்பதற்கு வரவேற்கப்பட்ட, நோன்பு பிடிப்பதற்கு ஆர்வமூட்டப்பட்ட தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 9 தினங்களுக்குள்ளதான் அரஃபாவுடைய தினமும் இருக்கிறது. அதுக்குள்ளதான் முஸ்தலிஃபாவுடைய யோமு தர்வியா என்று சொல்லப்படக்கூடிய தினமும் இருக்கிறது. அதே போன்று 3வது ஒரு 10 தான் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்ட 3வது 10 தான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள். அந்த ஆரம்ப 10 தினங்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள் எல்லாராலையும், கிறிஸ்தவ சமூகம், யூத சமூகம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் கூட அந்த நாட்களை, அந்த காலகட்டத்தை, குறிப்பாக அதிலும் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாளை மிகவும் விமர்சையாக அதை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பவைகளையெல்லாம் நாங்கள் ஹதீஸ்களில் இருந்து கண்டுகொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு 10 தினங்களிற்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அநேகமான சகோதரர்கள் அதனுடைய சிறப்புத்தன்மைகளையும் அதனுடைய மகத்துவத்தையும் விளங்கியதின் காரணமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள், நல்லவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுடைய நற்கர்மங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம், அந்த சந்தர்ப்பம் அல்லது அவகாசம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களில் அதை ஈடு செய்து கொள்வதற்கு
அதை செய்து அவைகளை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது நாட்களில் இந்த வருடம் கணக்கு பார்ப்பதாக இருந்தால் வரக்கூடிய சனி ஞாயிறு நாட்களில் நோன்பு நோட்பது 9வது பிறை 9 பிறை 10 நோன்பு நோட்பது வரவேற்கத்தக்க ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை வலியுறுத்தியும் இருக்கிறார்கள். மதீனா முனவ்வராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பிறகு அந்த நோன்பை விடாமல் பிடித்தார்கள். நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை பிடித்தார்கள் என்பதெல்லாம் ஹதீஸுகளில் குறிப்பிடப்பட்டவைகளாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முக்கியமாக குழந்தைகளுடன் சகிதம் யார் யாருக்கெல்லாம் அந்த நோன்பை பிடிப்பதற்கு தேக ஆரோக்கியம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைவரும் விதிவிலக்கில்லாமல் நாங்கள் நோன்பு பிடித்து அந்த பிறை 9ஐயும் பிறை 10ஐயும் கழிக்க முடியும் என்றிருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த நோன்பு பிடிப்பதின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கி விட்டோம் என்ற பட்டியலுக்குள்ளே நாங்கள் வந்து விடுவோம். எங்களுடைய முந்தின பிந்தின பாவங்கள் அதை கொண்டு மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது. இதே போன்று இன்னும் பல சிறப்புகள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனை அழித்த நாள் இந்த நாள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10வது நாளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் மிக வினயமாக மிக அன்பாக அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்கின்றேன், யார் யாருக்கெல்லாம் தேக ஆரோக்கியமும் ஷரியாவுடைய மார்க்கத்தினுடைய வரையறைக்குள்ளே இருந்து கொண்டு யாருக்கெல்லாம் நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் நோன்பு நோற்று அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகமூட்டி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 3 வகையான கலண்டரை தந்திருக்கிறார்கள். சில சகோதரர்கள் விட்டு விட்டு நோன்பு பிடிப்பார்கள். இன்றைக்கு நோன்பு நாளைக்கு நோம்பில்லை, நாளைக்கு நோன்பு ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோம்பில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்தது, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்தது போல நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற பலகீனமானவர்களுக்கு 3 வகையான கலண்டரை தந்திருக்கிறார்கள். அந்த கலண்டரில் ஏதாவது ஒன்றுக்குள்ள நானும் நீங்களும் வந்துவிட வேண்டும். அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், ஃபர்தான நோன்பு போக சுன்னத்தான நோன்புகளுக்கு ஒன்று இருக்கிறது வருட கலண்டர். வருடத்தில் பிடிக்கப்பட வேண்டிய சில நோன்புகள். அதில் முக்கியமான நோன்பு தான் ஷவ்வாலுடைய 6 நோன்பு. நோன்புடைய ரமலானுடைய நோன்பு, ரமலானுடைக்கு பிறகு வரக்கூடிய மாதம் ஷவ்வாலுடைய மாதம், ஷவ்வாலுடைய 6 நோன்பு அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு சொன்ன நோன்பு. வலியுறுத்தியும் இருக்கிறார்கள் அந்த நோன்பு பிடிக்கப்பட வேண்டும். அது ஒரு சுன்னத்தான நோன்பு. அதே போன்று தான் ஸில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் பிடிக்கப்படக்கூடிய நோன்பு அரஃபாவுடைய நோன்பு. சுப்ஹானல்லாஹ், அரஃபாவுடைய தினத்தில் அல்லது 9வது பிறை அன்று பிடிக்கப்படக்கூடிய நோன்பு நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். அந்த நோன்பு 2ஆக இருக்கும் என்றிருந்தால் பிறை 8 பிறை 9. 8வது பிறை பெரும்பாலும் இங்கே நாங்கள் இலங்கை திருநாட்டில் 8வது நாள் நோன்பு நோட்பதை கொண்டு யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ மக்காவில் ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் பொழுது நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாளுடைய நோன்பும் அவர்களுக்கு சரிசமமாக ஆகிவிடும். 9வது பிறை அன்றும் நோன்பு நோக்க வேண்டும். இது வருட கலண்டரில் இருக்கக்கூடிய 2வது நோன்பு. 3வது நோன்பு தான் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9 பிறை 10. இந்த 2 தினங்களின் நோன்பு நோட்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த வருட கலண்டரில் வரக்கூடிய நோன்புகள். அதுக்கு மேல்விச்சமாக அப்படி இல்லை, இதற்கு போதாது, இதைவிட கூடுதலாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்று யாராவது ஒருவர் விரும்பினால்
அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இன்னும் ஒரு கலண்டர் இருக்கிறது. அதுதான் மாத கலண்டர். மாதத்தில் 3 தினங்கள் நோன்பு நோட்பது. பிறை 13, பிறை 14, பிறை 15. தில்ஹிஜ்ஜா மாதத்தில் மட்டும் பிறை 14, பிறை 15, பிறை 16. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக மாதத்தில் 3 தினங்கள் நோன்பு நோட்பதை கொண்டு மீதமுள்ள 27 நாட்களும் நோன்பு நோற்ற நன்மையை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் 10ல் 1 செய்வதை கொண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு 100க்கு 100 நன்மையை தந்து விடுவான் என்ற எதிர்பார்ப்பில் அன்புக்குரிய நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வாலிப சஹாபாக்களுக்கு தன்னை கல்விக்காக வேண்டி, தன்னை மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து கொண்ட சில சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு நசீஹத்து இதுதான். மாதம் தோறும் தவறி விடாமல் 3 தினங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை விடவும் எனக்கு சக்தி இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், மாதம் 3 நோன்பு எனக்கு போதாது என்று ஒருவர் கருதுவார் என்றிருந்தால் அவர்களுக்கு அல்லாஹுடைய நபி கொடுத்த இன்னும் ஒரு கலண்டர் தான் வீக்லி கலண்டர், கிழமை கலண்டர். கிழமை தோறும் 2 நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். கிழமையில் 2 நோன்பு உண்டால் திங்கட்கிழமை நாளன்றும் வியாழக்கிழமை நாளன்றும். திங்கள் நோன்பு, வியாழம் நோன்பு. சுப்ஹானல்லாஹ். நம்மில் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த 2 தினமும் நோன்பு நோக்கக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஏதாவது ஒரு கலண்டரில், ஒன்றோ வருட கலண்டர் அல்லது மாத கலண்டர் அல்லது கிழமை கலண்டரில், ஏதாவது ஒரு கலண்டருக்குள்ள என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஈடுபடுத்தி நோன்பு பிடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, அருள் செய்வானாக. அந்த பாக்கியத்துக்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள முனைவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய 36வது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் நான் திலாவத்து செய்தேன். இதற்கு முன்னாலும் இந்த ஆயத்தை திலாவத்து செய்து பல கருத்துக்களை உங்களுடன் பரிமாறிக்கொண்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. கடைசியாக நாங்கள் படித்தோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைத்து, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ததின் காரணமாக ஷைத்தான் வெற்றி பெற்று விட்டான். மனிதர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்குரிய சக்தியை அவன் பெற்றுக்கொண்டு விட்டான். அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து விட்டது, மனிதர்களை என்னால் வழிகெடுத்து விட முடியும், என்னால் அவர்களை மிகைக்க முடியும் என்ற ஒரு திடகாத்திரம் அவனுக்கு வந்துவிட்டது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபஅஹ்ரஜஹுமா, அந்த 2 பேரையும் அவன் வெளியாக்கி விட்டான். எங்கிருந்து? மிம்மா கானா ஃபீ, அவர்கள் 2 பேரும் எந்த இன்பச் சுவண்டிகளில் இருந்தார்களோ, எந்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ, எந்த சுகபாக்கியங்களை அவர்கள் பெற்றிருந்தார்களோ அவைகளில் இருந்து அந்த 2 பேரையும் ஷைத்தான் வெளியாக்கி விட்டான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? பாவங்கள் செய்யும் பொழுது, தவறுகள் நடக்கும் பொழுது, அல்லாஹுடைய கட்டளைகளை மீறி நாங்கள் வாழும் பொழுது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நிஅமத்துகள், சுகபாக்கியங்கள் எங்களை தெரியாமலேயே எங்களை விட்டும் போய்விடும். ஷைத்தானுக்கு எப்பயுமே விருப்பம் எங்களை கவலைகளிலேயே வாழ வைக்க வேண்டும், எங்களை சிக்கல்களிலேயே வாழ வைக்க வேண்டும், பிரச்சனையிலேயே வாழ வைக்க வேண்டும். இது ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. ஷைத்தான் நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறத விரும்ப மாட்டான். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நல்லக இருந்தீங்க, எனக்கு மாறு செய்ததின் காரணமாக அவன் உங்களை அதிலிருந்து அவன் வெளியாக்கி விட்டான். ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி,
அவர்கள் 2 பேரும் எந்த இன்ப சுவண்டிகளில் இருந்தார்களோ அவைகளை விட்டும் அல்லாஹ் ஷைத்தான் அவர்களை வெளியாக்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பாவம் என்பது பொல்லாதது. பாவத்தினுடைய விளைவுகள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற அவசரம் அல்லாஹுக்கு கிடையாது. விட்டு விட்டு பிடிப்பான், அவகாசம் தந்து தந்து பிடிப்பான், எங்களை தெரியாமலேயே பிடிப்பான், பிடித்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நாங்கள் பிடிபட்டு விட்டோம் என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையினுடைய இன்பங்கள் குறைந்து கொண்டே போகிறது. வாழ்க்கையினுடைய மன நிம்மதியை இழந்து கொண்டே இருக்கின்றோம். பிரச்சனைகள் அலைகள் போல வந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக பிமா கஸபத் ஐதின்னாஸ், மனிதர்களுடைய கரங்கள் தேடிக்கொண்ட சம்பாதித்து கொண்ட பாவத்தின் காரணமாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கோடிட்டு காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் ஆரம்பமாகவே சொல்லிவிட்டான், ஷைத்தானுக்கு வழிபட்டார்கள். ஷைத்தான் அந்த 2 பேரையும் வழித்தவர செய்து விட்டான். அதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் எந்த இன்ப சுவண்டியில் இருந்தார்களோ அவைகளை விட்டும் அவர்களை அந்த ஷைத்தான் வெளியாக்கி விட்டான் என்றதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்னா, நாங்கள் அந்த 2 பேருக்கும் சொன்னோம், நாங்கள் 2 பேருக்கும் சொன்னோம், இஹ்பித்து, நீங்கள் இப்போ போங்கோ. ஏண்டா அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் இன்பத்தில் வாழ முடியாது, இன்ப சுவண்டிகளில் வாழ முடியாது, இந்த இடத்தில் இருக்க முடியாது. இஹ்பித்து, கீழே போய்த்துடுங்க. மேல் இருக்கிறீங்க, கீழே போயிடுங்க. பாவம் செய்தால் அந்த இடத்தில் இருக்க முடியாது, அது நாங்கள் கீழே வரத்தான் வேண்டும். என்ன யாருக்கும் வெளியே போட முடியாது. நான் எப்படிப்பட்டவன், என்ன மிகைத்து யார் இருக்கிறாங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். தவறு நடந்தால் ஹுபூத் என்றால் கீழே இறங்க வேண்டி வரும், கீழே இறங்க வேண்டி வரும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். பாவம் செய்தவர்கள் மேலே போக மாட்டார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. கீழே போக வேண்டி வரும். நாங்கள் சொன்னோம், நீங்கள் கீழே போயிடுங்க. நீங்கள் உயரத்தில் இருக்கிறீங்க, இப்போ சுவர்க்கத்தில் இருக்கிறீங்க, சுவண்டிகளோட வாழ்றீங்க. தவறு செஞ்சால் கீழே போக வேண்டி வரும். எப்படி கீழே போவோம்? யாரும் பெருமிதம் கொள்ளவானம். எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மீன், கப்பலை மறுபக்கம் பிரட்டுவதற்கு சக்தி படைத்த பெரிய ஒரு மீன். அது நினைக்குது, இதுதான் என்னுடைய சாம்ராஜ்யம், கடலுக்குள்ள நான் எப்பயும் இருப்பேன், எங்கேயும் போகலாம், என்னுடைய ஆதிக்கம், என்னை மிகைத்து யாரும் இங்கு இல்லைன்னு அந்த மீன் நினைக்கலாம். எதுவரைக்கும் தெரியுமா நினைக்கலாம்? உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும். எப்போ உயிர் போய்விடுமோ அந்த மீனுக்கு தெரியாமலேயே அந்த கடல் அதை ஒதுக்கிவிடும், கரை சேர்ந்து விடும். கரை சேர்ந்ததுக்கு பிறகு திரும்பி போக முடியாது. நான் யார் என்பதை வைத்து என்னுடைய முடிவல்ல, என்னிடம் இருக்கக்கூடிய நல்லவைகளை கொண்டுதான் என்னுடைய முடிவு. ஒரு சின்ன ஒரு மீன், அது கொண்டும் செய்ய முடியாது, எந்த பவரும் எந்த சக்தியும் இல்லை. ஆனால் சின்ன ஒரு மீன் உயிர் இருக்கும் என்றிருந்தால் அது ஆழ்கடல்லையும் போய் வாழ்ந்துவிடும். அந்த சின்ன மீனை அந்த பெரிய கடலால் ஒதுக்கிவிட முடியாது, ஓரம் கட்ட முடியாது. இதே போலத்தான் வாழ்க்கையில் நல்ல அமல்களும் நல்ல குணமும் நல்ல பண்பும் மன தூய்மையும் இருக்கும் காலமெல்லாம் நான் யாராக இருந்தாலும் சரி, என்னை அல்லாஹ் நிரந்தரமாக வாழ வைப்பான். என்னிடம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டால்
கீழே இறங்க வேண்டி வரும் என்பதைத்தான் வகுல்னா நாங்கள் அந்த 2 பேருக்கும் சொன்னோம், இஹ்பித்தூ நீங்கள் கீழே இறங்கி விடுங்கள். பஅதுக்கும் லிபஅதின் அதுவ். உலகம் இருக்குதே, இதில் சிலர் சிலருக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள். இங்கே பகைமை என்பது இருக்கத்தான் செய்யும், குரோதம் என்பது இருக்கத்தான் செய்யும், போட்டி என்பது இருக்கத்தான் செய்யும், பொறாமை என்பது இருக்கத்தான் செய்யும். சிலர் சிலருக்கு எப்பயுமே எதிரியாகவே இருப்பார்கள். நீங்கள் இன்பமாக வாழ்ந்தீங்க, அங்குள்ள இன்பம் இங்கே கிடைக்காது. பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவுதான் பகைமை. பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுதான் பொறாமை. பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுதான் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஆரோக்கியமற்ற போட்டித்தன்மை. இவைகளெல்லாம் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் விளங்கப்படுத்தக்கூடிய, குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய உண்மைகள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர். உங்களுக்கு பூமியில் தங்குமிடம் இருக்கிறது. நீங்கள் போங்கோ, நீங்கள் சுவர்க்கத்தில் வாழ்ந்த சமூகம், நீங்கள் இப்போ போய்த்து பூமியில் வாழுங்கோ. வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர். இங்கே தங்குமிடம் எங்கே இருக்கிறது. ஒமத்தாஉன் இலா ஹீன். கொஞ்ச நாள் வரும் வரைக்கும். ஒமத்தாஉன் இலா ஹீன். கொஞ்ச நாள் வரும் வரைக்கும் சுகம் அனுபவிப்பதற்கும் ஏற்பாடுகள் உங்களுக்கு இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. மத்தாஉன் இலா ஹீன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தான்னு மட்டும் சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மத்தாஉன் என்று மட்டும் சொல்லல. வ மத்தாஉன் இலா ஹீன். ஹீன் என்ற அர்த்தம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு கொஞ்ச காலத்துக்கு, ஒரு கொஞ்ச காலம் வரைக்கும் உங்களுக்கு இன்பம் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் பிறந்ததில் இருந்து மௌத்து வரைக்கும் இன்பம் அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது. இந்த உலகத்தினுடைய சர்க்கிள், உலகத்தினுடைய கட்டமைப்பு கொஞ்ச காலத்துக்கு இன்பம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வருத்தப்படுவார். இந்த பணத்தை தேடி என்னதான் பிரயோசனம், என்ன நடந்துச்சுது, இந்த பணம் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தால் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக என்னுடன் இருந்திருப்பார்களே, பணத்தால் தானே குழந்தைகள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய சர்க்கிள், இந்த உலகத்தினுடைய இன்ப சுவண்டிகளுடைய காலம் எவ்வளவு தெரியுமா? ஒரு 30 வருஷம், அவ்வளவு தான். அதற்கு பிறகு பரிதாபம், அதற்கு பிறகு ஏன் எதற்கு என்ற கேள்விகளை நாங்களே கேட்டுக்கொள்வோம். நான் பணக்காரனாக இருந்துவிட்டு ஏழையாக மாறுவதை விடவும், ஏழையாகவே இருந்து ஏழையாகவே மௌத்தாக இருந்தால் நல்லமே என்று சொல்லிக்கொண்டே மௌத்தாகக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. வமத்தாஉன் இலா ஹீன். சற்று கொஞ்ச காலத்துக்கு உள்ள இன்பம், கொஞ்ச காலத்துக்கு உள்ள சுவண்டி, அவ்வளவுதான். வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். நிரந்தரமாக யாரிடத்திலும் இது தங்கி நிற்க மாட்டாது. நிரந்தரமாக யாரிடத்திலும் இது இருக்கவே மாட்டாது. அது அரசியல் பலமாக இருக்கலாம், அது செல்வமாக இருக்கலாம், அது எந்த ஒரு வளமாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் நிரந்தரமாக இருக்க மாட்டாது. இஸ்லாத்தை வைத்து நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் அதுவும் எங்களிடத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டாது. மக்கா முக்கர்ரமாவில் இஸ்லாம் வந்துச்சுது, ஆனால் அங்கே இருக்கல, மதீனாவுக்கு போயிட்டுது. மதீனா முனவ்வராவில் கொஞ்ச காலம் இஸ்லாத்தினுடைய தலைநகரம், இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக மதீனா முனவ்வரா இருந்துச்சுது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்து அதை கூஃபாவுக்கு, பக்தாதுக்கு, உந்தலுஸுக்கு அப்படியே அது பெய்து கொண்டே இருக்குது. அது ட்ராவல் பண்ணிக்கொண்டே இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, திடுக்கிடுகின்றோம், இஸ்லாம் எங்கே வாழுது? இப்போ ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு, இஸ்லாத்தை 100க்கு 100 அழகாக பின்பற்றுவதற்கு இந்த உலகத்தில் எந்த இஸ்லாமிய நாட்டில் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று கேட்டால் அதைவிட சுதந்திரம் இருக்கிறது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் என்று சொன்னால் மிகையாக மாட்டாது. அல்ஹம்துலில்லாஹ். வமத்தாஉன் இலா ஹீன். சற்று கொஞ்ச காலத்துக்கு தேவையான இன்ப சுவண்டிகள் இந்த பூமிக்கு மேலே இருக்கிறது. அதுக்கு பிறகு அது வருத்தமாகத்தான் இருக்கும், அது கவலையாகத்தான் இருக்கும். அதை விடுவதும் கவலை, இருந்தாலும் கவலை. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் பிரச்சனை. அவைகளை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லித்தான் உலகத்துக்கு அனுப்பினான்.
இன்றைய இந்த வகுப்பினூடாக கிடைத்த பாடம் என்ன தெரியுமா? பாவம் செய்தால் இருக்கக்கூடிய இன்ப சுவண்டிகளை விட்டு வெளியே வர வேண்டி வரும். வெளியே வருவது மட்டுமல்ல, அந்த இடத்தை விட்டு கீழே இறங்க வேண்டியும் வரும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அந்த 2 பேரையும் சருக செய்து விட்டான். சருகியதின் காரணமாக ஃபஅஹ்ரஜஹுமா, அந்த 2 பேரும் இருந்த இடத்திலிருந்து அவர்களை ஷைத்தான் வெளியாக்கி விட்டான். ஷைத்தான் வெளியாக்கினதும் அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் 2 பேரும் அந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி விடுங்கள் என்றால் தவறு செய்தவர்கள் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். சரி, பூமிக்கு வந்தீங்களா, கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு போங்கோ, இது உங்களுக்காக வேண்டி வாழ்கிற இடம். ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் வாழ வந்த காலமெல்லாம் அந்த சுவர்க்கத்தில் கிடைத்த இன்பம் கிடைக்க மாட்டாது. ஒமத்தாஉன் இலாஹீன், கொஞ்சம் காலத்துக்கு வேணுமென்றால் இங்கே இருக்கக்கூடிய இன்ப சுவண்டிகளை அனுபவித்து கொள்ள முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக துல்லியமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.